Hi, hello, vanakkam, Aibowan. Welcome back to Princey's Authentic Kitchen. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஒரு சிம்பிளான சலாட் ரெசிபியோட வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கு நான் செய்ய போகிற வந்து கோவாவில் வந்து சலாட் செய்ய போகிறேன். நார்மலி இது வந்து கால்ஸ்லா, பட் இதில் வந்து எந்த ட்விஸ்ட் இருக்குது, சில இன்க்ரீடியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது. ஸோ சிம்பிளாக செய்கிற அந்த கோவா சலாட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுத்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவாவில் வந்து சலாட் இல்லாட்டி கால்ஸ்லா செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் கோவா இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் கோவா எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். அல்லாட்டிக்கு 225 கிராம் கோவா இருக்குது. அதோட வந்து 2 கேரட் எடுத்துருக்கு. இந்த இருக்கு சின்ன 2 கேரட், அல்லாட்டி 90 கிராம் கேரட் இருக்குது. வாங்கோ இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். இந்த இருக்கு இதில் நான் 225 கிராம் கோவா வந்து நல்ல மெல்லிஸாக வெட்டி எடுக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெல்லிஸாக வெட்டிடுங்கோ. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக வட்டியிருக்கிறேன். இப்போ இதை பிரம்மான பவுலில் இறக்கியிருக்கிறேன். இப்படி உளுத்தி விடுங்கோ. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவா அப்படி வெட்டியிருக்கேன். இப்போ கேரட்டை வந்து வெட்டி எடுப்போம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 2 கேரட் இருக்குது, இல்லாட்டி 90 கிராம். ஸோ உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் ஒரு கிரேட்டராக வந்து இதை கிரேட் பண்ணி எடுக்கலாம். பட் நான் இதை இன்றைக்கு வந்து ஜூலியன் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நாங்கள் ஜூலியன் பண்ணி எடுப்போம். இந்த இருக்கு இப்படி மெல்லிசா முதல் வட்டி போட்டு இது நல்லா நீட்டுண்டா வட்டி எடுப்போம். மெல்லிசா இந்த இருக்கு இப்படி தான் ஜூலியன் பண்ணியிருக்கிறேன். இந்த கேரட்டையும் கோவாட ஒன்று சேருங்கோ. இருக்கிற எல்லா கேரட்டையும் வந்து ஜூலியன் பண்ணியிருப்போம். ஸோ அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் வட்டி எடுப்போம். இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட்டையும் கோவாயும் வந்து இந்த இப்படி மெல்லிஸாக வட்டி வச்சிருக்கிறேன். இப்படி வெட்டினா பிறகு இந்த இருக்கு இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது 40 கிராம், இல்லாட்டிக்கு 5 சின்ன வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல், இதுவும் வந்து ஆப்ஷனல். பச்சை மிளகாய் 2 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து சின்ன வட்டி இருக்கேன். இதே இதில் போடுங்க. இதில் வந்து மிளகு இருக்குது, பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதே இதில் சேருங்க. உங்களுக்கு தேவைக்கலான உப்பு சேருங்க. நான் இப்போதைக்கு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை பார்த்துட்டு போடலாம். இதில் வந்து மேனேஸ் இருக்குது, 1/2 கப் மேனேஸ் இருக்குது. இப்போ இதே இதில் சேருங்க. இதை விட நல்லா கூட வேணும்னு சொன்னால் கூட சேர்க்கலாம், மேனேஸ் கூட விருப்பம். இதில் வந்து லைம் இருக்குது, தேசிக்காய் இருக்குது, அரைவாசி லைமையும் சேருங்க. இந்த இருக்க அரைவாசி தேசிக்காயும் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்கு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு 1 to 1.5 hour, 1 மணித்தேலம் எல்லோரும் 1.5 மணித்தேலம் வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா சில்லாக இருக்கும், இல்லை கோல்டாக இருக்கும். அந்த குளிராக இருக்க இந்த சலாட் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஊறி வர. ஸோ இந்த இருக்குது இதுதான் இந்த கோவாவில் செய்கிற சிம்பிள் சலாட் வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேபேஜ் கோவாவில் வந்து சலாட் செய்து காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சலாட் செய்த பிறகு நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வைங்க. கொஞ்சம் குளிர்ந்தால் தான், கோல்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த சலாட். ஸோ இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி சில்லாக இருந்தால் தான் அந்த சலாட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதை நீங்கள் சாண்ட்விச் செய்தீங்கன்னு சொன்னால் நல்லா ரைஸோடு உங்களுக்கு விருப்பமானதோட சலாட் சாப்பிடலாம். எந்த மகள் அவிகள் சும்மாவே சாப்பிடலாம், நல்ல விருப்பம். ஸோ அந்த இருக்குது
இந்த சலாட் வந்து செய்து முடிஞ்சது. இந்த கோவா சிம்பிளா செய்யற இந்த கோவா சலாட் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சேனல் வந்து இன்ட்ரெஸ்டா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்து பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபவான்.